நீயே காதல் நூலகம் கவிதை நூல்களாயிரம் காதல் தீவிரவாதியின் ஆயுதமானது. டேய் டேய் இரும்பிட்டே இருக்காம போய் படுத்து நல்லா டேப்லெட் போட்டு தூங்குடா. அம்மா, என்னடா? பையனுக்கு உடம்பு சரியில்லை. இதுல நீங்க கோயிலுக்கு போய் ஆகணுமா? இருந்து இருந்து என்ன பாத்துக்கோங்கம்மா. டேய் டேய், அதுக்கு தான் உன்னை ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் ஊசி போட்டு வந்தாச்சுல. அதுக்கு நாங்க கோயிலுக்கு போறோம், உன்னை உன் பொண்டாட்டி பாத்துக்குவா. அவளா? ஆமாண்டா, என் மருமக தான். என்னடா மருமகன் சொன்னோனையும் தும்பல் வருது போல? இல்ல இல்ல, அப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல. சரிடா, நாங்க கிளம்புறோம். அம்மா, என்னம்மா எனக்கு உடம்பு சரியில்லைங்கிற, நீ கோயிலுக்கு போறேங்கிற? யார் தேவைக்கு போய் மழையில் நனைஞ்ச? அதுக்கு இதையெல்லாம் அனுபவி. நாங்க வரட்டுமா? அம்மா, அவளுக்கு ஒரு சுடு தண்ணி குடி வைக்க தெரியாதுமா, அப்புறம் எப்படிமா என்ன பாத்துக்குவா? டேய் டேய், அதெல்லாம் என் மருமக நல்லாதான் பாத்துக்குவா. என்ன ஏதுன்னு அம்மாவும் சொல்லிதான் விட்டுட்டு வந்திருக்கா. ரொம்ப பண்றீங்க என்ன? டேய் டேய், ரொம்ப நடிக்காதடா, உனக்கு இரும்பல் வர மாதிரி. டேய் தடியா, அப்பா அம்மா தான் கோயிலுக்கு போறாங்க, நீயாவது என்ன பாத்துட்டு இருக்க வேண்டியதானடா? அச்சச்சோ, கதை கந்தலாயிரும். எனக்கு பேங்க்ல வேலை இருக்குப்பா. எது, அன்னிங்க நோன்றதா? டேய், பேங்க் சீக்ரெட்லாம் வெளியே சொல்லாதடா. அது சரி. சரிப்பா, எங்களுக்கு டைம் ஆச்சு, நாங்க கிளம்புறோம். நீ பாத்தீரு. எப்படியோ விட்டுட்டு போறேன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அந்த ராட்சசி என்ன பண்ண போறாளோ என்ன? அதெல்லாம் என் மருமக நல்லாதான் பாத்துக்குவா. நீ போய் தூங்கு. ஆமா ஆமா, உங்ககிட்ட வந்து சொன்னாலோ? என்னப்பா? ஒண்ணும் இல்லப்பா. சரிப்பா, வரேன்ப்பா. பார்த்து போயிட்டு வாங்கப்பா. ஐயோ, இவகிட்ட போய் தனியா விட்டுட்டு போயிட்டாங்களே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்க சூர்யா. இப்போ எனக்கு உடம்பு சரியில்லை. என்ன எப்படிலாம் காயத்ரி பாத்துக்கிறான்னு நீங்க பார்க்க போறீங்க. உங்களோட ஹஸ்பண்டோ இல்ல உங்களோட ஒய்ஃபோ உங்களுக்கு ஃபீவர் அப்போ எப்படி பார்த்துப்பாங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஒரு சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இனி அந்த பம்பர் கட்ட மண்டையம் வந்தோன்னு இதெல்லாம் எடுத்து கொடுக்க வேண்டியதான். எனக்கு தெரியும்டா, உன்னால கவிதாவை மறக்க முடியாது. கவிதா மேல இருக்க வெறுப்பு சீக்கிரமா என் மேல காதலா மாறணும். நானும் மாத்தி காட்டுவேன். எனக்கு தெரியும்டா, உன்னால அவ்வளோ சீக்கிரமா என்னை ஏத்துக்க முடியாதுன்னு. ஏன்னா நீ கவிதா மேல வச்ச காதல் அப்படி. இந்த இடத்துல கவிதா மட்டும் இருந்திருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் சொல்றேன், ரொம்ப தேங்க்ஸ் கவிதா. நீ மட்டும் அவனை விட்டுட்டு போலனா சூர்யா எனக்கு கிடைச்சிருக்க மாட்டாங்க. ஏன் சூர்யா எனக்கு மட்டும்தான், எனக்காக மட்டும்தான். ஐ லவ் யூடா. கண்ணுக்குள்ள ஓ மோகந்தாயா வந்து வந்து போகும், நெஞ்சு பட்ட பாட சாமிக்கு சொன்ன பாரம். சரி சரி வந்துட்டான், மூஞ்சி எப்படியே வச்சுக்கலாம். என்னது இதெல்லாம்? அதான் உனக்கு உடம்பு சரியில்ல, சூப்பு தண்ணி மாத்திரை இருக்கு. சூப்பை குடிச்சிட்டு மாத்திரையை முழுங்கிக்கோங்க. இதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாம். குடிச்சா குடிங்க, குடிக்காட்டி போங்க. எடுத்து வச்சுட்டேன், அவ்வளோதான். இல்ல இல்ல சூர்யா, அவசரப்பட்டு வேண்டான்னு இது சொல்லிடாத. அப்புறம் உனக்கு தான் பின் விளைவுகள். அதுல பாய்சன் இது கலந்துருப்பாளோ? அவ்வளவுதான் என் வாழ்க்கை. ஹலோ, என்னம்மா? என்ன திடீர்னு மாலா வருது? சாரி, தெரியாம சொல்லிட்டேன். சூப்பை குடிங்கன்னு சொன்னேன், நின்று வேடிக்கை பார்க்க சொல்லல. இவ கலந்திருந்தாலும் கலந்திருப்பா. இவ மேல சந்தேகப்படவும் முடியல, படாம இருக்கவும் முடியல. டேய், என்னடா அப்பத்துல இருந்து நானும் பார்த்துட்டே இருக்க, சும்மா ஒரு மாதிரி பேசிக்கிட்டே இருக்க. எவ்வளோ ஃபீவர், அவ்வளோ கோல்டு பிடிச்சிருக்கு, எவ்வளோ இருமல் வந்துட்டே இருக்கு. எடுத்து குடிச்சிட்டு மாத்திரை முழுங்கிட்டு படுங்க. டே சூர்யா, இவ கண்டிப்பா இதுல விஷம் கலந்திருக்கா. அதனால குடி குடின்னு சொல்றா. இந்த பம்பரக்கட்ட மட்டும் என்ன யோசிக்கிறானே தெரியலையே. என்னத்தான் பார்த்துக்கிட்டே இருக்கான். ஓ, சூப்ல பாய்சன் கலந்திருப்பேன்னு நினைச்சிட்டு இருக்கானா? அட, இந்த ஐடியா நமக்கு வரலையே. சரி, அடுத்த சூப்ல போட்டுருவோம். டேய், அதுல விஷமும் கலக்கல, ஒன்னும் கிடக்கல, எடுத்து குடிடா.
நான் நம்ப மாட்டேன். நீ அதுல கலந்தாலும் கலந்திருப்ப. நேத்து நான் உன்னை பண்ண கொடுமைக்கு இப்ப கலந்தாலும் கலந்திருப்ப. மாமா மாமா மாமாவா? ஆமா மாமா, என்ன போய் சந்தேகப்படுறீங்களா? டே சூர்யா, கன்ஃபார்ம் இதுல பாய்சன் கலந்துருக்குடா. தயவு செஞ்சு குடிச்சிடாத. இந்த ராட்சசி மரியாதை கொடுக்காம பேசினா கூட இவளை ஒரு வகையில நம்பிடலாம். ஆனா இந்த வளைஞ்சு நெளிஞ்சு கொலைஞ்சு குனிஞ்சு இப்படிலாம் பேசினா சத்தியமா பாய்சன் தான். டே சூர்யா, அலர்ட் ஆயிக்கடா, அலர்ட் ஆயிக்க. மாமா இவ வேற ஒரு மார்க்கமா இருக்கா, இதுல மாமா மாமான்னு வேற கூப்பிடுறா. மாமா என்னம்மா? சூப் குடிங்க மாமா. ஏண்டி கிராதகி, அதுல பாய்சனை கலந்துட்டு குடி குடின்னு ஆசையாவா பேசுற? இதுவும் நல்லா தான் இருக்கு. உன்னை வச்சு ஃபன் பண்ணலாம்டா நல்லா. என்னமோ திட்டம் போடுறா. என்னங்க? ஐயோ, அம்மா வேற இப்படி ஒரு நிலைமையில என்ன மாட்டி விட்டு போயிட்டாங்களே. ஏய், இங்க பாரு. என்னங்க வாங்க போங்க இங்க அங்கலாம் இருக்காத. முதல்ல சொல்ல, அதுல பாய்சன் கலந்துருக்கியா இல்லையா? டேய், உன் மண்டை மேல சத்தியமா இல்லடா. என் மண்டையில தான் ஈஸியா சத்தியம் பண்ணிடுவேன். உன் மேல சத்தியம் பண்ணு. சரி, என் மேல சத்தியமா அதுல பாய்சனே இல்ல. நம்ப மாட்டேன். நீ உங்க அப்பா மேல பண்ணு. காயத்ரி, விளையாண்டது போதும். அவனுக்கு ரொம்பவே உடம்பு சரியில்லை. பாத்தியா உங்க அப்பா மேல சத்தியம் பண்ண சொன்னோனே எவ்வளவு யோசிக்கிற? எங்க அப்பா மேல சத்தியமா அதுல ஒண்ணுமே கலக்கல. என்ன அதுக்குள்ள சத்தியம் பண்ணிட்டா? இவ பண்ண மாட்டா. அந்த சூப் அவ்வளவே குடிக்க வைக்கலான்னு பார்த்தனே. இல்ல, நான் நம்ப மாட்டேன். நீ அதுல பாய்சன் கலந்துருக்க. அப்படியே எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி சலிப்பு எடுக்கிறா. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா நான் வேணா குடிச்சு காட்டவா? சூர்யா, இந்த சான்ஸை மட்டும் விட்டுறாத. அவளவே குடிக்க சொல்லலாம். என்ன முடிவு எடுத்துட்டியா? எடுத்துட்டு நீ பாதி குடி, அப்புறம் நான் குடிக்கிறேன். சரி இரு. இன்னும் குடிக்கிறா? ஒருவேளை உண்மையாலுமே கலக்கலையோ? சே, அவசரப்பட்டுட்டு பாதி சூப் அவ வயலையும் ஊத்திட்டியே சூர்யா. போதுமா? இப்பவாது நம்பறியா? நான் நல்லா தான் இருக்கேன். சரி. ஒரு நிமிஷம். இப்போ நீ குடி. சரிங்க, நீங்க சூப்பை குடிச்சிட்டு மாத்திரையை போட்டு படுங்க. எனக்கு ஃபோன் வருது, பேசிட்டு வந்துடுறேன். இது யார் ரூமு? சார், இதான் சார் ராஜோட ரூம். ரூம் ஓபன் பண்ணுங்க. ஓகே சார். சார், அங்கதான் சார் கொலை நடந்துச்சு. சார், பாடி வந்து பெட்டுக்கு பக்கத்துல இருந்து எடுத்தோம். தலையை வந்து வெட்டி உங்க தங்கச்சி ஸ்டேஷன் கேட்டு வந்தாங்க சார். சரி. இந்த ரூமை நல்லா ஃபுல்லா செக் பண்ணிக்கோங்க. அந்த பிளட்டையும் ஒரு சாம்பிள் எடுத்துருங்க. ஒரு சின்ன ஆதாரம் கிடைச்சாலும் எங்கிட்ட எடுத்துருவாங்க. சார், நீங்க ஃபீல் பண்றீங்களா? இல்லம்மா, அந்த பிளட் எல்லாம் என் தங்கச்சி தான் இருக்கும். அவ எவ்வளோ துடிச்சிருப்பா. அண்ணான்னு என்ன கூப்பிட்டுருப்பாள்ல. சார், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க சார். அவங்களை எப்படியாச்சும் வெளியேட்டு வந்துடலாம். அவன் அப்பா அம்மா எங்க? சார், அவங்க என் கஸ்டடியில தான் சார் இருக்காங்க. சரி, நான் நாளைக்கு அவங்கள பார்க்கணும். ஓகே சார். அங்க இருக்கிறது ஃபோன் தானே சார்? அங்க இருக்கிறது ஃபோன் மாதிரியே தெரியுது சார். ஆமாண்டா, அது ராஜ் ஃபோனா தான் இருக்கும். எடுத்துட்டு வா. சார், இந்தாங்க சார். ஃபோன் ஆஃப்ல இருக்கு. இதை சார்ஜ் போட்டு வைங்க. இதுல தான் எனக்கு தெரிஞ்சு என்னமோ ஒரு ஆதாரம் இருக்கு. இதை சார்ஜ் போட்டு ஸ்டேஷன்ல வைங்க. நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். ஓகே சார். பிடிக்கிறேன். கண்டிப்பா இதுக்கான ஆதாரத்தை பிடிக்கிறேன். சொல்லுங்க அத்தை, கேக்குது? அம்மாடி காயத்ரி, நாங்க வரக்கு நாளைக்கு ஆயிரும்டா. என்னங்க அத்தை சொல்றீங்க? ஆமாண்டா, கோயிலுக்கு வந்தோம். அப்படியே எங்க அக்காவை மீட் பண்ணாமா, அதனால அங்க வந்துட்டோம்டா. சரிங்க அத்தை. அதனால நைட்டு உங்களுக்கு அளவா ஏதாவது சமைச்சு சாப்பிட்டுக்கோங்கம்மா. சரிங்க அத்தை. என்னம்மா? அது ஒன்றும் இல்லைங்க அத்தை, இங்கே ஒரு பச்சை பூனை வந்திருக்காதான்.
நான் உனக்கு பச்சை பூனியாடி. சரிங்க அத்தை, அந்த பூனைக்கு பால் வச்சுட்டு அப்புறம் கூப்பிடுறேன். என்ன என்ன வேணும்? ஆ இந்த பம்பர கட்ட மண்டைனுக்கு வேற வேலையே இல்ல. என்ன வேணும்? கிச்சனுக்கு வந்து நின்னுட்டு ஒண்ணுமே கேட்காம பாத்துட்டே இருந்தா? ஏன் கண்ணு, நான் எங்க வேணாலும் பாக்குறேன், உனக்கு என்ன? ஹலோ, நீங்க பாக்குறது என்ன? நான் தண்ணி குடிக்க வந்தேன். தண்ணி என்ன இங்கேயா இருக்கு? நான் ஐஸ் வாட்டர் குடிக்க வந்தேன். ஏன் அப்படி பாக்குற? ஐஸ் வாட்டர். ஆ, மரியாதையா போயிரு, இல்லனா ஜூஸ் எடுத்து மூஞ்சிலே ஊத்திடுவேன். இந்த இடுப்பு வேற இதுல. சூர்யா, நீ உன் கண்ட்ரோல மட்டும் எனக்கு இழந்துடாது சூர்யா. உன் முன்னாடி இவ எவ்வளவு டைம் அவ இடுப்ப காமிச்சாலும் தோத்துட்டேன்னு சொன்னாலும் நீ அவ இடுப்ப மட்டும் பாத்துறாது சூர்யா. இதுக்கும் மேல நம்ம இங்க நின்னோம் அவ்வளவுதான், கவுந்துருவோம். என்னடா காது கேட்காத மாதிரியே போயிட வேண்டியதான். லூசு. சரி, கொண்டு போய் ஜூஸ் குடிப்போம். கண்ணாடி என்றும் உடைந்தாலும் கூட பிம்பங்கள் காட்டும் பார்க்கின்றேன். புயல் பார்க்கவே பாவமா இருக்கு. ஃபீவர் வேற ரொம்ப அடிக்குது. டேப்லெட் கொடுத்தும் சரியாகல. எல்லாமே பண்ணிட்டோம். நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் சுடுதண்ணி வச்சு துடைக்கிறது எல்லாமே பண்ணிட்டோம். ஆனாலும் ஏன் சரியாகல? வாங்க மாமா. இருக்கட்டுமா, எழுந்திருக்காத. இவனுக்கு இன்னும் சரியாகலையா? இல்ல மாமா, நானும் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். ஆனாலும் சரியாகல. டேப்லெட்டும் கொடுத்துட்டேன், கஷாயம் கொடுத்தேன், ஆவி பிடிக்க வச்சேன், தண்ணியில துணியை நனைச்சு வச்சேன். ஆனாலும் கேட்க மாட்டேது மாமா. ஹாஸ்பிட்டலும் போயிட்டு வந்தாச்சு. இதுக்கும் மேலே இவனுக்கு என்னதான் பண்றது? இவ்ளோ பெரிய பையன் ஆயிட்டான்ல, மலையில இப்படியா நலையணும்? விடுங்க மாமா, என்னால தானே. மா, நீ அதெல்லாம் எதையும் நினைச்சு கவலைப்படாத. அவன் சீக்கிரமா சரியாயிருவான். நானும் அதுக்கு தான் மாமா ஆசைப்படுறேன். அவனுக்கு உன்னை பிடிக்குமா, அது எங்களுக்கு தெரியும். ஆனா அவன் அதை மறைக்கிறான். விடுங்க மாமா, அவர் எப்ப மாறுறாரோ அப்பவே மாறட்டும். சரிம்மா, இந்த ரூம்ல ஏசி இருக்கு. உள்ள இருக்கிறதுல தான் ஏசி இல்ல. அங்க கூட்டிட்டு போய் படுக்க வச்சுக்கிறியா இவனை? சாரிம்மா, அவசரத்துக்கு அங்க ஏசி மாட்ட முடியல, அதான். ஐயோ மாமா, அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கும் ஏசியில படுத்தனா பழக்கம் இல்லை. இப்ப பாருங்க, மாட்டாததே நல்லதா போச்சு. இவர் அங்க படுக்க வைக்கலாம்ல. சரிம்மா, நான் அவனை உள்ள படுக்க வச்சுட்டு போறேன். நீ பாத்துக்கோ. ஏதாவதுன்னா எனக்கு கால் பண்ணு, நான் வந்துருவேன். வெளியே போறீங்களா மாமா? இல்லம்மா, இங்க பக்கத்துல ரூம்ல தான் இருக்கேன். ஏதாவதுன்னா கால் பண்ணு. நீ அங்கிருந்து வந்துட்டு இருக்க தேவையில்ல, அதான். சரிங்க மாமா. கண்ணடிக்கல கைப்பிடிக்கல உள்ள வந்து ஒட்டி கெட்ட காதல் தாலாட்ட மெல்ல வாலாட்ட என் பாட்ட நித்தோ நீ கேட்ட. ஓ, சூர்யா என் பக்கத்துல படுத்து தூங்குற. அது ஒரே பெட், ஒரே பெட்ஷீட்குள்ளார. ஐயோ, கனவா நிஜமானே தெரியல. வலிக்குது. அப்போ கனவு இல்லை, நிஜம்தான். ஐயோ கடவுளே, சந்தோஷம் தாங்கல. நான் இப்ப என்ன பண்ணுவேன்? ஐயோ, என்ன பண்ணுவேன் பெருமானே. ஆனா சூர்யா, தூங்கில கூட அழகா இருக்க. ஐ லவ் யூடா. ஆனா இப்ப படுத்திருக்க சந்தோஷத்தை விட நீ என்னை பிடிச்சி என்னை உன் பொண்டாட்டியா ஏத்துக்கிட்டு பக்கத்துல படுப்பல, அதுதான் எனக்கு உண்மையான சந்தோஷம். என் அன்பே நானும் நீ இன்றி நான் இல்லை. என் அன்பே யாவும் நீ இன்றி வேறில்லை. நான் உன்னில் என்பதால் என் தேடல் நீங்கே போனதே. நீ மட்டும் இப்போ என்னை லவ் பண்ற மாதிரி இருந்திருந்தேன்னா நான் எவ்வளோ ஹாப்பியா இருந்திருப்பேன் தெரியுமா? கண்டிப்பா ஒரு நாள் மாறும். உனக்கு என்ன பிடிக்கும், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஐயோ, நான் அவ்வளோ ஹாப்பியா இருக்கேன்டா. ஐயோ, லவ் யூ லவ் யூ லவ் யூ லவ் யூ. ச்சே, தினமும் இப்படியே படுத்தா எவ்வளோ நல்லா இருக்கும். அது சரி, சூர்யா மாதிரி எனக்கு பையன் பிறக்குமா இல்லை என்ன மாதிரி பொண்ணு பிறக்குமா? இல்லை ஒரு பையன் பிறக்குமா இல்லை ஒரு பொண்ணு பிறக்குமா? இல்லை பொண்ணு பையனும் பிறக்குமா இல்லை பையனும் பையனும் பிறக்குமா இல்லை பொண்ணு பொண்ணு பிறக்குமா? கடவுளே முருகா, எனக்கு 3 பையன் 3 பொண்ணு வேணும். ஐ முருகா, உனக்கும் 6 தலை, எங்களுக்கும் 6 குழந்தைங்க. எப்படி இருக்கும்? முருகா, அல்லா, ஜீசஸ் 3 பேரும் எப்படியாவது சேர்ந்து சூர்யா கூட என்ன சேர்த்து வச்சிருங்களேன். ஐயோ, இவன் வேற முழிக்கிறானே. காயத்ரி, கண்ணை மூடிரு. முழிச்சிருந்த அவ்வளோதான். இவன் என்ன பண்றா இங்க? யாரு கேட்டு இவன் வந்து இங்க படுத்தா?
ஓ, யார் கேட்டு நான் படுக்கணும்? இப்போ பாருடா உன்னை எமோஷ்னலாக எப்படி பிளாக்மெயில் பண்ணுறேன்னு. அப்பா, ஏன்பா என்னை விட்டு போன? எல்லாரும் என்னை கஷ்டம்தான் படுத்துகிறாங்க. எனக்குன்னு யாருமே இல்லைப்பா. நீ இருக்கும்போதெல்லாம் 3 வேளையும் நான் சாப்பிட்டேனா இல்லையான்னு பார்த்து கேட்டுட்டு இருந்தப்பா. ஆனால் இப்போல்லாம் என்னை சாப்பிட்டியான்னு கேட்குறக்கு யாருமே இல்லைப்பா. என்னையும் கூட்டிகிட்டு போயிருக்கலாம்லப்பா. யாருமே இல்லாத அனாதையாக இருக்கேன்ப்பா. சாரிடி, உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி உன்னை கூப்பிட்டு வந்தது தப்பு. அம்மா சொல்லும்போது நான் உன் கழுத்துல தாலி கட்டி இருக்க கூடாது. பாவம், என்னால நீயும் கஷ்டப்படுறல. கவிதா வச்ச இடத்துல உன்னை வைக்க முடியலடி. அவதான் எனக்கு எல்லாமேன்னு இருந்தேன். கடைசியில அவளும் என்னை ஏமாத்திட்டு வேற ஒருத்தன் கூட போயிட்டான். நீயும் என்னை ஏமாத்திருவியோன்னு பயமா இருக்குடி. சாரிடி. ஓ, அந்த அளவுக்கு பாசம் இருக்கா? யாரு? நான் உன்னை விட்டுட்டு போவனா? போடா பணம் கொட்ட மாட்டேன். எப்படா நீ என் காதலுக்கு ஓகே சொல்லுவ? எப்படா உன் கூட வாழ்ந்து குழந்தை பெற்றுக்கலான் இருக்கேன். ஆனா பர்ட் சொன்ன மாதிரி உன்னை எனக்கு பிடிச்சிருக்குடி. ம்ஹும். வானோடும் மண்ணோடும் இல்லாத வண்ணங்கள் பெண்ணோடும் கண்ணோடும் நான் காண்கிறேன். தாலாட்டில் இல்லாத சங்கீத ஸ்வரங்கள் பாராட்டும் உன் பாட்டில் நான் கேட்கிறேன். மழைத்துளி என்னதவும் தான் செய்ததோ, மலர் கொண்ட மார்போடு தொட்டாடு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க எல்லாரும் என்ன தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளா வீடியோவே போடல. வீட்டில் கொஞ்சம் ப்ராப்ளம், அதனால என்னால் வீடியோவே எடுக்க முடியல. சொல்லப்போனா வீடியோ எடுக்கிறதுக்கு ஃபோனும் இல்ல, அதனாலதான் வீடியோ எடுக்கவே முடியல. எனக்குலாம் சுத்தமாகவே எடிட் பண்ணவும் தெரியாது, அவ்வளோக்கா எதுவுமே செலக்ட் பண்ண தெரியாது. இருந்தாலும் நானே ஒரு கதையை உருவாக்கி தான் இந்த ஸ்டோரியை தொடங்கினேன். எனக்கு ஒன்றுமே தெரியாதுங்க. எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு எடிட் பண்ணி வீடியோ போடுறேன். நீங்க தான் எனக்கு சப்போர்ட்டா இருக்கணும். உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் இதை இப்படி பண்ணுங்க சிஸ்டர்னு எனக்கு சொல்லுங்க. வெரி வெரி சாரி ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ போடாததுக்கு. இனிமேல் வீடியோ கரெக்டாக வரும். அடுத்த டைம் உங்ககிட்ட எக்ஸ்கியூஸே கேட்க மாட்டேன். அந்த அளவுக்கு நான் வீடியோ கரெக்டாக போட்டுட்டு இருப்பேன். வீடியோல ஏதாவது மாத்தணும் அப்படின்னா எங்ககிட்ட கமெண்ட்ல சொல்லுங்க. எங்கள் அக்கா எனக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்க. இப்போ அவங்களும் வர முடியாத சுச்சுவேஷனில் இருக்காங்க. அதனால நான் மட்டும்தான் வீடியோ பண்ணணும். இனிமேல் நான் மட்டும்தான் வீடியோ பண்ணுவேன். நீங்க கொஞ்சம் எனக்கு சப்போர்ட்டா இருங்க. என்னை மன்னிச்சிருங்க ஃப்ரெண்ட்ஸ். இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோ போடுவேன். நீங்கள் எந்த மாதிரி எதிர்பார்க்குறீங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள். உங்ககிட்ட எப்படி என்னால மன்னிப்பு கேட்கறதுனே தெரியல. ரொம்ப ரொம்ப சாரி ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்ன சொல்கிறேனே தெரியல. வீட்டோட சுச்சுவேஷன் அப்படி. நான் கண்டிப்பாக வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன். நீங்களும் உங்கள் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. எதா இருந்தாலுமே எங்ககிட்ட சொல்லுங்க. இப்படி மாத்துங்க சிஸ்டர், அது நல்லா இருக்கும், இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு என்கிட்ட சொல்லுங்க. அதுவும் இல்லாமல் என்னால் ஏன் தினம் வீடியோ போட முடியலன்னா, நான் காலேஜ் 3rd இயர் படிக்கிறேன். இன்னும் 6 மாசம் தான் காலேஜ் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தினமுமே நான் வீடியோ போடுவேன். இருந்தாலும் இன்னிலிருந்து நான் கரெக்டா வீடியோ போட ஆரம்பிச்சிருவேன். உங்களுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் சொல்லுங்கள். கண்டிப்பாக நான் கேட்பேன். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நான் வீடியோவை போடுவேன். திரும்பவும் சாரி ஃப்ரெண்ட்ஸ், என்னை மன்னிச்சிருங்க ப்ளீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ்.